பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 92 95 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு அசாதாரணமான வளர்ச்சி. வளர்ச்சி, பெருக்கம், செழிப்பு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே நாம் வேதத்தில் தான் முதலாவதாக கேட்டிருக்கிறோம். நாம கற்றுக்கொள்ளவில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாக வாசித்து பார்க்கும்போது வளர்ச்சி, பெருக்கம், செழிப்பு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெருக பண்ணுவேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள், பெருக்கம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் வேதத்திலிருந்து தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தான் விருப்பப்படுகிறார்கள். அதே மாதிரி தான் நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வளர்ந்து காணப்பட வேண்டும், பெருக்கமடைய வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். இந்த நாளில் இருக்கக்கூடிய தியான பகுதியில் கூட ஆண்டவர் அவருடைய வாஞ்சையை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இப்போ இதில் வரக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்கும்போது வளருவான், செழித்திருப்பார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் இதில் 2 நிபந்தனைகளை நாம் பார்க்க முடியும். எப்பொழுது நமக்கு வளர்ச்சி வரும் அல்லது ஆண்டவர் விரும்பக்கூடிய வளர்ச்சி எப்பொழுது ஏற்படும், யாருக்கு ஏற்படும் என்று பார்க்கும்போது, முதலாவதாக 12ஆம் வசனம், அது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம். ஒரு நீதிமானால மாத்திரம்தான் கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியும். யாரெல்லாம் இயேசுடைய நீதியை சார்ந்து அவருடைய இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய நீதியில் நிலைத்திருக்கும் போது மாத்திரம்தான் இந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இரண்டாவதாக 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். இப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்லது கர்த்தரிலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையில் நாட்டப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் நாம் பார்க்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. இப்போ நம்ம இதில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்னப்பட வேண்டும்? வேர் கொள்ள வேண்டும், கட்டப்பட வேண்டும். அவருக்குள்ளாக நாம் வாழும்போது, இயேசுவோடு இருக்கக்கூடிய உறவில் நாம் வாழும்போது, அதில் நாம் நிலைத்திருக்கும் போது, இன்னொரு இடத்துல சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் அவரையே நாம் சார்ந்திருக்கும் போது நாம் அவருக்குள்ளாக வளருகிறோம். அப்போ அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் போது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக வர முடியும். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அவருக்குள்ளாக நாட்டப்பட்டவர்கள், நிலைத்திருக்கிறவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளுவார்கள். இன்னும் நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது, நாம் தனியாக யாராலேயுமே ஆண்டவர் விரும்பக்கூடிய வளர்ச்சியை அடைய முடியாது. அப்போ கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் என்றும் கூட நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய சபையிலே என்று சொல்லும்போது மற்ற தேவ பிள்ளைகளோடு நல்ல ஒரு ஆழமான உறவுக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது அந்த வளர்ச்சியை நமக்குள்ளாக பார்க்க முடியும். இப்போ மற்றவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை என்று சொன்னால், நாம் வாரம் வாரம் சபையில் வந்து ஆண்டவரை ஆராதித்து விட்டு அப்படியே நாம் வீட்டுக்கு திரும்பி
போய்விடுவோம் என்றால் மற்றவர்களோடு ஒரு ஆழமான தொடர்புகளாக நாம் காணப்பட முடியாது. அப்போது சபை ஜீவியம் என்று சொல்லுவது ஏதோ ஒரு கூடுகைக்கு வந்து போவது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு சேர்ந்து வளருவது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது, சோர்ந்து போகும்போது ஒருவரை ஒருவர் தாங்குவது, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவது, ஒருவருடைய தேவையை சந்திப்பது, இப்படியாக மற்றவர்களோடு நாம் ஐக்கியப்படும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அப்போது ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்மால் தனியாக என்ன பண்ண முடியாது, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியாது. தேவனுடைய ஒரு சப்போர்ட், தேவனுடைய தாங்கக்கூடிய கரம், மற்றவர்களுடைய ஒரு சப்போர்ட் இருக்கும்போது தான் நம்மால் வளர்ச்சியை அடைய முடியும். அப்படி இல்லை என்றால் நாம் ஒரு நிலையில்லாத வாழ்க்கைக்குள்ளாக இருப்போம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மால் நிலைத்திருக்க முடியாது. அப்படி நிலைத்திராதவர்களை குறித்து 95ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள். வழுவி போகிற என்று சொல்லும்போது ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இல்லாமல் அல்லது அவருக்குள்ளாக நாட்டப்படாமல் காணப்படும் போது அவருடைய கரத்திலிருந்து வழுகி போகிறவர்களைப் போல காணப்படுவோம். அப்படிப்பட்டவர்களால் ஒரு உறுதியான வளர்ச்சியை அடைய முடியாது. இந்த நாளில் கூட நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை பார்க்க முடிகிறதா, அல்லது தேவன் நமக்குள்ளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி காணப்படுகிறதா? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வெளியில் பார்க்க முடியவில்லை என்றால் நாம் அவருக்குள்ளாக நாட்டப்படாமல் இருப்பது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ நம்முடைய உள்ளான வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்குள்ளாக ஒரு ஆழமான உறவுக்குள்ளாக நாம் போகும்போது அது போக போக வெளியில் கண்டிப்பாக தெரியும். ஒரு மரத்தினுடைய வேர் எவ்வளவு ஆழமாக போயிருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மரம் உறுதியானதாக காணப்படும், அதே நேரத்தில் நல்ல கனி கொடுக்கிறதாகவும் காணப்படும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய சித்தம் என்ன? ஒரு அசாதாரணமான வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்பது. ஒரு வளர்ச்சி, பெருக்கம், செழிப்பு கர்த்தருக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் நம்மில் காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். நாமும் கூட அதே வாஞ்சையுடையவர்களாக இருந்து அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதை நாம் வாஞ்சித்தவர்களாக ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல தகப்பனாக எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை விரும்பக்கூடிய தேவனாக இருக்கிறீர் அப்பா. பெருக்கத்தை விரும்பக்கூடிய தேவனாக இருக்கிறீர். நாங்கள் என்றைக்கும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் அல்ல. நாளுக்கு நாள் நாங்கள் வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், செழிக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக காணப்படுகிறது ஆண்டவரே. அதனால நாங்கள் உம்மோடு இருக்கக்கூடிய உறவில், உடைய வார்த்தையில், ஐக்கியத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆழமாக கட்டப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக ஆண்டவர் விரும்பக்கூடிய வளர்ச்சி எங்கள் ஒவ்வொருவரிலும் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.